ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக அதிகமாக ஆயில் இல்லாமல் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம். இது ஒரு சைட் டிஷ்க்காக தான், இல்லை சும்மா கூட ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஈவினிங்கில் நம்ம சாப்பிட்லாம். கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை டொமேட்டோ ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. தோலோடு போட்டிருக்கேன் நான். தோலோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு போட்டு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு போட்டு ஹாஃப் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூள் உப்பு தூள் போயிட்டு பொட்டேட்டோவில் மர்ஜ் ஆகட்டும். அது மாதிரி நல்லா கீழே இருக்கிறது மேலே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மரில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஓகே, நான் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு விட்டேன். 50% இது வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வந்து இதில் இல்லை, ஏன்னா அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் தான் இருக்குது, நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் இருக்குது. நான் இன்னும் கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றினேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுருக்கோம். ஒரு 4 பச்சை மிளகா நல்லா சென்டரில் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ சூப்பர் ஆகிடுச்சு கலரு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். கரம் மசாலா போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை. இப்போ இருக்கிற அந்த ஆயிலில் தான் அது ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணால் போதும். இந்த ரெசிபி குக் ஆகிறதுக்கு டோட்டலாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகுது, அவ்வளோதான். நம்ம பொட்டேட்டோ கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம்னா சிம்மரில் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தக்காளி சாப்பாடு, நான் சொன்ன மாதிரி தயிர் சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நான் இன்றைக்கி கெச்சப் தான் வச்சுருக்கேன். செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண